விசுவாசம் என்பது வாங்குவதல்ல, விசுவாசம் என்பது கொடுப்பது. அது இயேசு சொன்னா, நீ செத்தா நீ பிழைப்ப, நீ பிழைச்சினா நீ செத்துருவன்னாரு. அவ்வளவுதான் மேட்டர். சிங்கமும் புலியும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நீங்க 1000 வருஷ அரசாட்சி வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்குள்ள தேவன் இருப்பார்னா, உங்க மேல ராஜ்யம் இருக்குன்னா, உங்களை சுத்தி அது நடக்கும். நாங்க ஹிஸ்டரியில இடம் பெறுகிறவர்கள் கிடையாது. நாங்கள் சரித்திரத்தை படிக்கிறவர்கள் அல்ல, சரித்திரத்தில் இடம் பெறுகிறவர்கள் அல்ல, நாங்கள் சரித்திரத்தை படைக்கிறவர்கள். விசுவாசம் என்பது மற்றவர்கள் கேலி செய்யக்கூடிய இடத்திலே ஒன்றை நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் தேவனால் நடத்தப்படுகிற ஒரு விசுவாச வீரன் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். என் அன்புக்குரியவர்களே, நாம் விசுவாசத்தை பற்றி தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், ஃபெய்த் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு படித்தோம். ரெண்டாவது ஃபெய்த் ஃப்ரேமிங் த வேர்ல்ட் அப்படின்னு படித்தோம். Faith is the witness. Your holiness is not the witness, your faith is the witness. கை தட்டுங்க ஒரு தடவை. ஆமென் என்று படித்தோம். அடுத்து faith and offering அதை பார்த்தோம். உங்களுடைய விசுவாசம், இன்னைக்கு நிறைய பேர் லைஃப்பில் நிறைய விசுவாசத்தை ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க லைஃப்பில் ஒரு பெருக்கமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருப்பதற்கு காரணம், கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி ஆஃபரிங் விஷயத்தில் இருப்பாங்க. கொடுக்கலன்றனால அவங்க ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, அவன் விசுவாசிக்கல அதனால் ஆசீர்வதிக்கப்படலை நான் சொல்கிறேன். விசுவாசிகள் எப்படி சொல்கிறீங்க? கொடுக்காததே அவிசுவாசம் என்று நான் சொல்கிறேன். அப்போ செயல்படுத்தப்படாத விசுவாசம் எல்லாம் விசுவாசமே அல்ல. The faith must be exercised or put it in practice. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எவ்வளவு விசுவாசத்தை பற்றி படித்தாலும் கொடுப்பதில் மட்டும் நீங்கள் யோசிச்சிட்டீங்கன்னா அதுதான் உங்கள் ஃபெய்த்தோட லெவல். யுவர் ஃபெய்த் லெவல் இஸ் நாட் எஸ்டிமேட்டட் ஆர் மெஷர்ட் பை த டைம் டியூரேஷன் ஆஃப் ப்ரேயர். இட் இஸ் மெஷர்ட் பை யுவர் கிவிங். அதிக விசுவாசம் உடையவர்கள் அதிகமாக கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ தேவன் அவனுடைய விசுவாசத்தை அவனுடைய கிவிங்கில் தான் கன்சிடர் பண்ணுறார். கிவிங்கிறது மணி மட்டும் கிடையாது, எல்லா விஷயமும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்தீங்கன்னா எல்லாத்தையுமே கிவிங் மறைஞ்சு 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 வரும். ஆபிரகாம் பிள்ளையை கொடுத்தான், ஒருவன் எதிர்காலத்தை கொடுத்தான். தேவன் ஊழியத்துக்கு என்னை அழைத்த போது நான் ஒன்றை கொடுத்தேன், என்னன்னா எதிர்காலத்தை கொடுத்தேன். பிக்கப்பாய் வருவோமா வரமாட்டோமா எனக்கு தெரியாது. நான் ஊழியத்துக்கு எனக்கு தெரிஞ்சவங்களாம் ஜிப்பா போட்ட ஊழியர்கள் தான். இப்படித்தான் ஆக போறோம்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இப்படி ஆக நான் விரும்புகிறேன், காரணம் நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லி நான் வந்தேன். எல்லாமே கிவிங்ல தான் சார் இருக்கு. ஃபெய்த்ன்றது இட்ஸ் நாட் கெட்டிங் சம்திங், ரிசீவிங் சம்திங். இந்த மனநிலையோடு நீங்க இருந்தீங்கன்னா தயவுசெய்து மாத்திக்கங்க. தட் இஸ் a spiritual message you are receiving in flesh realm. அதாவது ஆவிக்குரிய விஷயங்களை நீங்கள் மாம்சத்துல இருந்து வாங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ விசுவாசத்துல இருந்து எதையாச்சும் வாங்கிக்கலாம்டா அப்படின்ற மைண்ட்லயே நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா, விசுவாசம் என்பது வாங்குவதல்ல, விசுவாசம் என்பது கொடுப்பது. அது இயேசு சொன்னா, நீ செத்தா நீ பிழைப்ப, நீ பிழைச்சினா நீ செத்துருவன்னாரு. அவ்வளவுதான் மேட்டர். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ பிழைக்க வேண்டும் என்றால் சாக வேண்டும். நீ பிழைக்கணும்னு நினைச்சினா நீ செத்துருவ. தன் ஜீவனை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறவன் அதை இழந்து போவான், அதை எனக்கா இழக்கிறவன் அதை மீட்டுக்கொள்வான். ஸோ முதலாவது நீங்கள் ஆவிக்குரிய உலகத்துக்குள் வரும்போது அங்கே விசுவாசமே முதல் இடத்தில் நிற்கிறது. அப்போ அந்த ஃபெய்த் ஃபர்ஸ்ட் ரெல்ம். அது அங்கே எல்லாமே நம்புகிறோம் அப்படின்றத காட்டுறது தான். நம்புகிறோன்ற போது கொடுக்குறோம், அங்கே தான் வருது. ஆபிரகாம் அவரை விசுவாசித்ததினால் தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல், இந்த உலகத்தில் ரெண்டு பேர் தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் கொடுத்தாங்க. ஒன்று பிதாவாகிய தேவன், இன்னொன்று ஆபிரகாம். சொந்த பிள்ளையை கொடுக்க சொன்னா நீங்க கொடுப்பீங்களா? உன் பையில இருக்க 100 ரூபா நோட்டை கொடுக்கறதுக்கு நம்ம யோசிக்கிறோமே. நான் சொல்றேன், எத்தனை 1000 பேர் இந்த வீடியோவை பார்க்குறாங்களோ அத்தனை பேரையும் 10 ரூபாயாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்க வைக்கும் போதுதான் இந்த ஊழியம் வெற்றிகரமான ஊழியமாய் மாறுகிறது. அப்பத்தான் லைஃபை அது இம்பாக்ட் பண்ணியிருக்கு. இல்லாத வரைக்கும் அவன் இருக்கிற மனதில் தான் இருக்கிறான். அவன் இன்னும் திருந்தலை, இன்னும் மாறலை.
என்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு அந்த கரத்தை நீட்டி அவன் இணைக்கிறானோ அன்றைக்கு தான் நம் விசுவாசம் செயல்பாட்டுக்குள் வருகிறது. 10,000 பேர் பார்க்குறானா 10,000 பேரையும் ₹1 கொடுக்க வைக்கும் போது பரலோகம் சந்தோஷம் அடைகிறது நான் சொல்கிறேன். Because they are practicing their faith. If something is not put it in practice, it is not a perfect one. அப்ப செயல்பாட்டுக்குள்ளே வரும்போது விசுவாசம் பூரணம் அடைகிறது. ஹல்லேலூயா, ஆமென். சோ எல்லாத்துலயும் பாருங்க, தேவனை நான் நம்புறேன். இந்த ₹100 நான் பிழைச்சிட மாட்டேன். தேவன் தான் என்னை பிழைக்க வைக்கிறவர். ஆமென். இது எல்லா இடத்துலையும் வேலை பார்க்குது, எல்லா நாட்டிலையும் வேலை பார்க்குது, தெரிஞ்ச உலகத்தில் வேலை பார்க்குது, தெரியாத உலகத்தில் வேலை பார்க்குது. நீங்க விதைச்சிங்கன்னா நீங்க அறுப்பீங்க. கைத்தறி உதவருக்கு ஆமென். அதனால விசுவாசத்தை நிறைய பேசுறவனை விட சத்தமே எல்லாம் செய்யறவன் சூப்பரா பண்ணிட்டு போயிடறான். நிறைய ப்ராஸ்பெரிட்டி மெசேஜ் கேட்குறாங்க, ஆனா திரும்ப அதே பழைய லூனால, பழைய டிவிஎஸ் 50ல, பழைய சைக்கிள்ல தான் வராங்க. ஏன் சார் நீங்க அந்த சர்ச்சுக்கு போறீங்க, அங்க ப்ராஸ்பெரிட்டி தான் பேசுறாங்க, உங்களுக்குள்ள என் மாற்றம் இல்லை? நான் அப்பவே சாக்ரிஃபைஸ் பேசுற இடத்துக்கு தான் போயிட்டு இருந்தேன், ஆனா நான் மட்டும் பணக்காரன் ஆகிட்டே வந்தேன். ஏன்னா இந்த ஒரு ஏரியாவை நான் கரெக்டா எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஆவியானவர் சொல்லி கொடுத்துருந்தாரு. ஆமா, அங்க பேசுறதெல்லாம் வருமா, நான் மட்டும் பணக்காரன் ஆகிட்டே வந்தேன். இவன் போற இடத்துல பேசுறதெல்லாம் செழிப்பு, இவன் என்னன்னா அதே பழைய சைக்கிள் வந்துட்டு. ஏன்னா இட் இஸ் நாட் இன் பிராக்டிஸ். சொல்லவா, ஒரு மனுஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானாலே அவன் வந்து விசுவாசத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டான், அவன் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான், அவன் பரலோகத்தால் கன்சிடர் பண்ணப்படக்கூடிய ஆளாய் மாறிட்டான். நான் ஆமென், 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 ஆமென். இல்லாதவர்களுக்கு நான் பரிதாபப்படுகிறேன். they are just watching. இது எப்படி சொல்லவா, இப்படி சொல்றேன், கரெக்டா இருக்கு. ஒரு அழகிய ஒரு வெள்ளித்திரையிலே சகல விதமான உணவையும் நீங்க என்ன செய்றீங்க, அப்படியே காட்டுறாங்க இந்த ஸ்கிரீன்ல. பிரியாணி, கேக்கு, அது இது எல்லாம் பார்க்குறீங்க. ஆனா எல்லாத்தையும் பார்க்கலாம், ஆனா எதையுமே, இது யாரோட மனநிலை தெரியுமா? நல்லா கேட்குறான், ஆனா லைஃப்ல விசுவாசத்தை பிராக்டிஸே பண்ணாதவன் காணானா, அப்படியா சூப்பர் அபண்டன்ஸா, எல்லாமே ஸ்கிரீன்ல தான் பார்ப்பான். இவன் யாருன்னா விசுவாசம் ஒன்றை செயலே படுத்தாதவன். எல்லாத்தையும் கேட்பான், 100 நோட்டை இருக்குமா பிடிச்சிக்கிறான்னா இவன் ஸ்கிரீன்ல பார்க்குறான். இப்போ இன்னொருத்தனை சொல்றேன், இவன் பேர் கொடுக்குறவன். இவன் யாருன்னா உண்மைக்கே ஹோட்டலுக்கு நம்மளை கூட்டிட்டு போயிருக்கீங்க, கையை தட்டு, எல்லாத்தையுமே ரியலா பார்க்குறான். நல்லா தட்டு. அவன் பார்க்குற அதே பிரியாணி தான் இவன் பார்க்குறான். ஆனா என்ன, அவன் சாப்பிட முடியாது, இவன் சாப்பிடலாம். ஏன்னா இங்க எல்லாமே ரியாலிட்டி. ரியாலிட்டி. God is reality, presence is reality, healing is reality, prosperity is reality, everything it becomes reality. It becomes real in his life, the one who is exercising his faith. விசுவாசத்தை செயல்படுத்துகிறவர்களுக்கு எல்லாம் உருவமாய், அதாவது என்ன சொல்ல, tangible, தொடக்கூடியதா இருக்கிறது. விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆனால் செயல்படுத்தாதவர்கள். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, 10 மைல் நடந்து போய் மணி ஆர்டர் பண்ணிட்டு பண்ணு, அதை விட உனக்கு என்ன வேலை? இப்படிலாம் வந்து தமிழ்நாட்டில் சிலர் தான் பிரசங்கிக்க முடியும், அதில் நான் ஒரு ஆளு. ஏன்னா எனக்கு உரிமை இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்தையுமே படத்திலே பார்த்துட்டு போறியா, இல்லை எடுத்து சாப்பிடுன்ற இடத்துக்கு நீ வரப்போறியா? சிலருக்கு மட்டும் அது நடக்குது. 100களில் இருந்தார்கள், 1000கள் ஆனார்கள், லட்சங்கள் ஆனார்கள், கோடிகளுக்குள் வந்து விட்டார்கள். அது உங்கள் வாழ்க்கையிலும் ரியாலிட்டியா மாறணும்னா you must stretch out your hand to give something. நீளனும் கை. அவன் கையை நீட்டும் போது ஒரு அற்புதம் நடந்தது. நான் பரிதாபப்படுகிறேன். தேவனுடைய வார்த்தையில ரியாலிட்டியை பார்த்துட்டும் அதை செயல்படுத்த யோசிக்கிறவங்களுக்கு பரிதாபப்படுகிறேன். எனக்கு 10 பேர் ₹1,00,000 அனுப்புறதை விட 10,000 பேர் ₹1 அனுப்பணும்னு வச்சாங்க, அங்கதான் நான் ஜெயிச்சிட்டேன். 10,000 பேர் ₹1 அனுப்புனா 10,000 தானே. ஆமா, ஆனா 10,000 பேரையும் விசுவாசத்தை செயல்படுத்த வச்சேன் பார், அங்கதான் இருக்குது எனக்கு. I never calculate the total amount of the offering. I am always calculating how many members are sowing. எத்தனை நம்பர்ஸ், எத்தனை பேர் சோ பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து கூகுளில் நான் பார்ப்பேன். என்னுடைய செய்தியோட ரிசல்ட் அது டோட்டல் கிடையாது. டோட்டல் எனக்கு ஒரு பேச்சுக்கு சொல்ற ஒரு அமௌண்ட் வருதுன்னு வச்சுக்கோமே, ஒரு 50 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோமே, அப்படி சொல்லுவோம். ஆமா,
எதுக்கு 10,000 20,000 பேசணும்? 50 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோமே. இந்த 50 லட்சத்தை 5 பேர் போட்டிருந்தாங்கன்னா சந்தோஷம் தான். ஆனால் அது வந்து ஒரு ஊழியனா இருந்து நான் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அதை விட ஒரு 50,000 ரூபாயை ஒரு 10,000 பேர் 8,000 பேர் சேர்ந்து 100 ரூபாயா போட்டு 50 ரூபாய் போட்டிருந்தா அங்கே அந்த ஊழியம் ஜெயிச்சிருக்குன்ற அர்த்தம். அதைத்தான் சொல்றேன். 10 ரூபாயாவது நீ சோ பண்ணணும், நீ விதைக்க வேண்டும். நீ விதைக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஊழியம் வெற்றிகரமான ஊழியமாய் மாறுகிறது. அத்தனை பேரும் கட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேர் விதைக்கலனா கூட இவங்க 2 பேருக்கு அது செயல்படாமல் இருக்கும்போது இவர்களை நான் மிஸ் பண்ணுறேன். எல்லோரும் வந்து அந்த விஷயத்துக்குள் கடந்து செல்லும்போது இவர்களும் அங்கே கடந்து வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். விசுவாசத்தினாலே ஆபேல் அப்படிறார். மேன்மையானதை சிறப்பானதை விதைத்தான். நான் அயல்நாடுகளுக்கு போகும்போது சில நேரம் அப்போதான் ரொம்ப பேசுவார் தேவன் கொடு. சில நேரம் ஆஃபரிங் கொடுத்துருப்பாங்க, ஒரு $500 கொடுத்துருப்பாங்க. இன்னொரு இடத்துக்கு போய் இந்த 500 அங்கே கொடுத்துரு அப்படின்னு. $300 கொடுத்துருப்பாங்க. ஒருத்தன் ஒர்ஷிப் பண்ணியிருப்பான், அவன்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு. நான் வந்து எவ்வளோ வேணால் எனக்கு அவர் கொடுக்க ரெடி, ஆனால் நானும் பணமும் ஒட்டக்கூடாதுன்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. சமீபத்தில் நான் போய் 100 pounds or 50 எவ்வளோன்னு தெரில எனக்கு நான் கொண்டு போய் ஒரு 100 pounds வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை போடுன்றார். அந்த இந்தியன் மைண்ட் என்ன செய்யும், டக்குன்னு கன்வெர்ட் பண்ணும். 10,000 rupees. நான் 50 தான், பாதி தான் போடுறேன். ஆனால் என்ன நிம்மதியாக இருக்க முடியல. திரும்ப ஆஃபரிங் முடிஞ்சு ஸ்டேஜுக்கு தானே வரும். வேணாண்டா, எதுக்குடா அந்த வந்து மனம் படப்படப்பு, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு போட்டுட்டு செத்துடலான்டான்ட்டு முடிவெடுத்துக்கேன். நான் திரும்ப பைக்கில் விட்டு எடுத்து போட்டேன். அது அப்படியே 100 பெருக்காங்க. அடுத்த 2 daysக்குள்ள என்னை கூப்பிட்ட இடத்துல எனக்கு கொடுப்பாங்களா, அதை சொல்லலை. அது இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் தேட் இந்த கூட்டத்துக்கு அட்டன் பண்ணாத இடங்கள்ல இருந்து அப்படியே இன்ட்டு 100 எனக்கு அப்படியே வந்துச்சு. அப்படி வாங்கி பாருங்க. இட் ஒர்க்ஸ் இன் எனி பார்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தின் எந்த மூலையிலும் அது வேலை செய்கிறது. அவனுக்கு அது ரியாலிட்டி. ஏன்னா செயல்படுத்துறவனுக்கு ரியாலிட்டி, செயல்படுத்தாதவனுக்கு என்ன டீ இஞ்சிட்டிய. செயல்படுத்தாதவனுக்கு எல்லாமே என்னவா இருக்குன்னா விஷுவலாக தான் இருக்குது. அதாவது என்ன சொல்ல, ஸ்க்ரீனில் தான் பார்க்குறான், ஸ்க்ரீனில் தான் பார்க்கலாம், தொட முடியாது. இப்போ என்னமோ சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ அடுத்து நீங்கள் ஹோட்டல் போனீங்கன்னா அவன் ஒரு சின்ன ஒரு டிவைஸை கொண்டு வந்து வைக்கிறான். வச்ச உடனே நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அதை அந்த கிளிக் பண்ணிட்டா நீங்கள் ஆர்டர் பண்ணி வரப்போகிற அந்த உணவு உங்கள் முன்னாடியே விஷுவலில் வரும். வரும்போது இப்படி தான் இருக்கும். அப்புறம் ஐயோ நான் பீஸா இவ்வளோ பெருசு நினச்சேனே, கடைசியில் தோசை சேர்த்து கொடுத்துலாம் சொல்லாத, முன்னாடியே பார்த்துருன்னு எல்லாத்தையுமே பார்த்துடலாம். அப்படி விஷுவலாக உங்கள் டேபிளில் வந்துடும். ஆனால் அதை நீங்கள் திங்க முடியாது. அதை ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு. இதுதான் ப்ரீச் பண்ணும்போது எல்லாருக்கும் முன்னாடி வர விஷுவல். ஆனால் ஃபெய்த் எடுத்து நீ வச்சிட்டீன்னா நீ விஷுவலாக பார்த்தது ரியாலிட்டியா. நல்லா தட்டு, நல்லா 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 நல்லா. ஆமென். அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். பைபிள் எனக்கு பிடிச்ச வார்த்தைகள் ஒன்று, அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். இட் இஸ் நாட் அக்கார்டிங் டு காட்ஸ் பவர். தேவனுடைய வல்லமையை பொறுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை, உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். விசுவாசத்தை செயல்படுத்துங்கள். செயல்படுத்தப்படாத ஒருத்தர் எழுதுறாரு, நான் சொல்லல, ஒருத்தர் எழுதுறாரு, செயல்படுத்தப்படாத விசுவாசம் விசுவாசமே அல்ல என்றார். சுடாத துப்பாக்கி துப்பாக்கி அல்ல. ஆகவே நண்புக்குரியவர்களே, விசுவாசத்தினாலே ஆபேல், அது பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? வாசிங்க. மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். சிறப்பானதை கொடுக்கிறவர்கள் யாருன்னா விசுவாசிக்கிறவர்களே சிறப்பானதை கொடுக்கிறார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையின் வறுமையிலும் அடித்தட்டிலும் நீங்கள் இருக்கலாம். ஐஸ்வர்யவானாவதற்கான ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்க ஆரம்பியுங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில். ஆமென். What I experienced, what I am experiencing, அதை உங்களுக்கு நான் சொல்றேன். கர்த்தர் நல்லவர், அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவன் காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். தேவன் காணிக்கையை பற்றி சாட்சி கொடுப்பாரா? சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, 2வது வசனத்தை வாசிங்க. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அதுன்னா என்னங்க?
இப்போ கனெக்ட் பண்ணுறேன் கரெக்டா. அதனாலே அப்படின்னா அதினா என்ன? ஆமாம், காணிக்கை பற்றி பேசுகிற எல்லாத்துக்கும் காணிக்க. அதனாலே சாட்சி பெற்றார்கள். எது? விசுவாசத்தினாலே சாட்சி பெற்றார்கள். அப்ப தேவன் எதை பத்தி தான் சாட்சி கொடுக்கிறாரு? ஒருத்தர் ஃபெய்த்தை பத்தி தான் கொடுக்கிறாரு. ஆனா இந்த வசனம் சொல்லுது அவன் காணிக்கையை குறித்து சாட்சி கொடுத்தாருன்னு. அச்சா, ரெண்டாம் வசனம் சொல்லுது விசுவாசத்தை பத்தி சாட்சி கொடுத்தாருன்னு. மூணாம் வசனம் சொல்லுது காணிக்கையை பத்தி சாட்சி கொடுத்தாருன்னு. அப்ப என்ன அர்த்தம்? விசுவாசத்தை பத்தி சாட்சி கொடுக்கிறதுனா என்னன்னா, காணிக்கையை பத்தி சாட்சி கொடுக்கிறது தான் விசுவாசத்தை பத்தி சாட்சி கொடுக்கிறது. ஒருவன் காணிக்கை குடிக்க துணிந்து விட்டான்னா அவன் விசுவாசிக்க துணிஞ்சிட்டான்னு அர்த்தம். இந்த உலகத்தோட லைஃப் கிரிப் என்ன தெரியுமா? மணி. அந்த மணியை ஒருத்தன் இழக்க துணிஞ்சிட்டான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனே என ஜீவன் சொல்லிட்டான்னு அர்த்தம். இது ஓவர் நைட்ல நடக்காம இருக்கலாம், உங்களால செயல்படுத்த முடியாம இருக்கலாம். பட் it must start from a point. ஒரு பாயிண்ட்ல அது என்ன செய்யணும்? ஒரு ஸ்டெப்ல 1000 மைல்கள் பிரயாணம் கூட ஒரு ஸ்டெப்ல தான் ஆரம்பிக்குது. 1000 மைல் பிரயாணம்னு ஒன்று, 10 மைல் பிரயாணம்னு ஒரு ஸ்டெப்பும், 1000 மைல் பிரயாணம்னா 500 ஸ்டெப்ல ஆரம்பிக்குது. 1000 மைல் பிரயாணமும் ஒரு ஸ்டெப்ல தான் ஆரம்பிக்குது. அதனால இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமாம், எல்லாருக்கும் சொல்றேன், இங்க இருக்கிற ஆட்களுக்கும் சொல்றேன், வியூவர்ஸ் இருக்கிறவங்க சொல்றேன், ரெகுலரா யூ ஆர் வாட்சிங், ஐ நோ, பட் புட் இட் இன் பிராக்டிஸ். 50 ரூபாயாவது 100 ரூபாயாவது நீங்கள் விதைப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆவிக்குரிய நன்மைகளை அறுக்கிற இடங்களிலே சரீர நன்மைகளை விதைக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆடை சாப்பாடு கொடுக்கும்போது அந்த ஆடு குண்டாகணும், கொழுமையாகணும். அப்பதான் அதை ஃபீட் பண்றவனுக்கு சந்தோஷம். அவனுடைய லைஃப் ஸ்டைலு, அவனுடைய வளர்ச்சி, பொருளாதாரம் எல்லாத்துலேயும் வளரும்போது தான் நம்ம பிரசங்கத்தை சரியா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்கிற மனநிலை அந்த பிரசங்கிக்கு இருக்கும். ஸோ வளர்ச்சியோடு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அதான் 2வது வசனத்திலே கிவிங்கை பற்றி சொல்கிறாரு. அடுத்து என்னது? விட்னஸை எதுக்கு கொடுக்குறாரு? காணிக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு. அடுத்த வசனம் வாசிப்போம். அடுத்தது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். பாத்தீங்களா? இம்மார்டாலிட்டி அப்படின்றது இட்ஸ் கனெக்டட் வித் ஃபெய்த். இது வேலை செய்யுமா? செய்யும். இது வேலை செய்யாதா? செய்யாது. நாம் சாவமா? சாவோம். சாக மாட்டோமா? சாக மாட்டோம். நீ சாவோம் என்று சொன்னாலும் சாக மாட்டோம் என்று சொன்னாலும் இரண்டும் உண்மையே. நீ கானானுக்கு போவோம் என்று சொன்னாலும் போக மாட்டோம் சொன்னாலும் ரெண்டும் உண்மை. அப்ப மனிதன் எதை விசுவாசிக்கிறானோ அதை பெற்றுக்கொள்ளுகிறான். அடுத்து ஃபெய்த் அண்ட் பிரேயர் பார்த்தோம். தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் அங்கே இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று பார்த்தோம். 7வது வசனம் சொல்லுது, விசுவாசத்தில் நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான். எப்படி? காணாதவைகளை குறித்து. ஃபெய்த்னா என்ன தெரியுமா? கடவுள் உங்கள்கிட்ட சொல்றாரு, அதை இது வரைக்கும் நீங்க பார்த்ததே இல்லை. அப்படி இல்லை, அதை இது வரைக்கும் இந்த உலகமே பார்த்ததில்லை. கை தட்டுங்க. கடவுள் உங்கள்கிட்ட ஒன்று சொல்றாரு, அதை இது வரைக்கும் இந்த உலகமே பார்த்ததில்லைனா கூட அதை நீ நம்பணும். அதற்கு பெயர் தான் ஃபெய்த். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நோவாட்ட தேவன் மழை பெய்யும் சொன்னப்ப மழைன்னு ஒண்ணு உலகமே பார்த்ததில்லை. அச்சா, இதுவரை கேன்சர் சுகமான உலகம் பார்த்தது இல்லையா? தேவன் உனக்கு சொல்லுவார்னா அது சுகமாகும். இதுவரைக்கும் HIV சுகமானத உலகமே பார்த்தது இல்லையா? தேவன் உனக்கு சொல்லுவார்னா அது சுகமாகும். இதுவரைக்கும் எந்த வியாதி எல்லாம் இந்த உலகம் சுகமாகி பார்க்கலையோ அதையெல்லாம் நம்ம காலத்துல தேவன் சுகமாக்குவாரு. ஏனென்றால் விசுவாசம் என்பது காணாதவைகளை குறித்த. இதுக்கு முன்னாடி எங்கே நடந்தது இல்லையே? நடந்திருக்காது. ஃபெய்த்னால என்ன தெரியுமா? நீ பார்க்காதது இல்லை, இந்த உலகமே பார்க்காதது. தேவன் உன்னோடு பேசுவார் என்றால் இதுவரைக்கும் இந்த உலகம் பார்க்காததை இந்த உலகத்திற்கு நாம் காட்டுகிறவர்களாக இருப்போம். இந்த சந்ததி நம் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கும். இந்த தேசம் அதை பார்க்கட்டும். Praise God, hallelujah. ஆகவே விசுவாசத்துக்கும் நீங்க பார்க்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏனென்றால் இந்த உலகம் எதெல்லாம் பார்த்துருக்கு அதெல்லாம் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றதுக்கு விசுவாசம் தேவையில்லை. இந்த உலகம் பார்க்கல. எனக்கு சில மேட்டரை பேசியிருக்காரு, அது இந்த உலகம் பார்க்கல. ஆனா நீங்க நம்புனீங்கன்னா நீங்க மட்டும் அந்த ரெல்மு நடக்கும், அந்த ரெல்மில் இருப்பீங்க. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்.
உங்களை இன்னொரு கிரிட்டிசிசம் பண்றவங்க ஒரு குரூப் திரும்ப வந்து 2ஆம் கிளாஸ்க்கு உங்களை கூட்டி போயிட்டே இருப்பான். தயவு செய்து சொல்றேன், அவன் கேள்வி கேட்கிறான்றக்காண்டி அவன் கேள்விக்கு பதில் கேட்டுட்டு நீ பின்னாடி போனீனா நீ 2ஆம் வகுப்புக்கு போயிடுவ. 2ல இருந்து தான் நீ 5ஆம் வகுப்புக்கு வரணும். 3, 4, 5ன்னு 5ஆம் வகுப்புல இருந்து 2ஆம் வகுப்புக்கு போலாமா? நீ இவ்வளோ ஒரு மேன்மையான காரியத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது செருப்பு போடலாமா நீ கேள்வி உனக்குள்ள வந்துச்சுனாலே நீ இன்னும் 2ஆம் கிளாஸுக்கு போயிட்ட. அதுக்கு பதில் இருக்கு. ஆனால் நீ இப்போ 2ஆம் கிளாஸில் போய் படிச்சுக்கிட்டு இருக்கிறாத. அவன் இப்படி ஏதாச்சும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். கடைசி எல்லாத்துக்கும் பதில் சொன்ன பிறகு கடவுள் இருக்காரான்னு கேட்பான். அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? ஏதாச்சும் ப்ரூஃப் தாங்க சார்னுவா. என் அன்புக்குரியவர்களே, காணாதவைகளை குறித்து நம்ம மனதிலே கொடுக்கிற படம் தான் விசுவாசம். முதலாக நோவா மழை என்ற ஒன்றை மனதில் பார்த்தான். தண்ணியெல்லாம் கீழே இருந்து வந்து தான் பார்த்துருக்காங்க. முத கர்த்தர் சில தண்ணி மேல இருந்து வரும். நோவாவா குக்கா அந்த மாதிரி நோவாக்குள்ள பாருங்க போல மேட்டர் வந்துருக்கு. நமக்கு அப்படியே ஒரு வயசான தாத்தா மாதிரி சண்டே கிளாஸில் காமிச்சிட்டாங்க. ஏதோ 4 வந்து எலியையும் வந்து பூனையும் உள்ளே கொண்டு போனார். காட்டுக்குள்ளே இருக்க எல்லாமே அரஸ்டாய் உள்ள வந்துச்சு. ஒரு பெரிய காட்ஸ் பவர் அந்த பேழைக்கு வெளியில வேலை பார்த்துச்சு. அதனால சிங்கம்லாம் அப்படியே சல்லுன்னு அமைதியா உள்ள வருது, புலி உள்ள வருது, அப்படியே உள்ள போன்றாரு. அந்த 1000 வருஷம் அரசாட்சி நோவா பேழைக்குள்ள ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கைத்தட்டு போது ஆமா. சிங்கமும் புலியும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நீங்க 1000 வருஷம் அரசாட்சி வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்குள்ள தேவன் இருப்பார்னா, உங்க மேல ராஜ்யம் இருக்குன்னா உங்களை சுத்தி அது நடக்கும். நோவாவை தன் வேலை செய்தது. எவன் ஒருவன் காணாதவைகளை நம்புகிறானோ அவனுக்கு இந்த உலகம் காணாதவைகள் நடக்கும். நோவா பிரசங்கத்தை தான் இவன் திருந்தல. சிங்கம் புலி உள்ள போனது அமைதியா போச்சு. அதுலயாச்சும் நீ திருந்திருக்கலாம்ல. அவன் என்ன நினைச்சிட்டான், இவர் ஏதோ வந்து அந்த அந்த சர்க்கஸ்ல என்ன பண்ணுவாங்க அது படிச்சிருக்காரு போல நோவான்னு நினைச்சிட்டாங்க போல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தன் சந்தேகப்படணும்னு முடிவெடுத்துட்டான்னா ஆமா அவன் பரலோகத்துக்கு வந்து கூட சந்தேகப்படுவான். இந்த பாட்டு அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் விசுவாசி என்றால் இன்னைக்கு ஆரம்பிங்க. இந்த உலகம் பார்க்காததை பாருங்க. இந்த உலகம் இது வரைக்கும் பார்க்காததை பாருங்கன்றேன். இன்னையிலேருந்து பாருங்க சார். சார் தைரியமா பாருங்க சார். உங்கள் சரீரத்தை இது வரைக்கும் சுகர் கம்ப்ளைண்ட்ஸ், இதில் வந்து டயபெட்டிக், இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சுகமானது இல்லை. அது அப்பப்போ திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து நிரந்தர சுகமானதே கிடையாது அப்படின்னு இது வரைக்கும் உலகம் சொன்னால் உங்களுக்கு சுகமாகும். நம்புறீங்களா? நீங்கள் இந்த உலகம் காணாதவர்கள் நீங்கள் பார்ப்பது தான். ஒரு முறை ஆலன் நினைக்கிறேன், அவர்கிட்ட கொண்டு வராங்க ஒரு பொண்ணை, ஒரு குழந்தை, 8 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு ஆர்டிசம், வேற என்ன சொல்லுவாங்க, டவுன்ஸ், வேற முன்னொன்று சொல்லுவாங்க, என்னது வேற ஒன்று சின்ன ஆர்டிசம், அப்புறம் டவுன் சிண்ட்ரம், அப்புறம் இன்னொன்று என்னமோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வராங்க. அந்த பிள்ளைக்கு வந்து கை நடக்க முடியாது, கால் நடக்க முடியாது, கை அப்படியே இதில் தான் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா. நாக்கு வெளியே தள்ளி இருக்கும், தலை ஆடிக்கிட்டே இருக்கும், நரம்பு. இப்படி ஒரு 23 கம்ப்ளைண்ட்ஸ் அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கு. இந்த உலகம் இதுவரை பார்க்காததை நான் இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறேன். 23 கம்ப்ளைண்ட்ஸ். கண்ணு மாறி இருக்கு, கை இப்படி இருக்கு, எச்சு வடிஞ்சிட்டு இருக்கு, நாக்கு ஒரு பக்கம் இருக்கு, நடக்க முடியல. கர்த்தருடைய ஆவி அந்த இரவு வேளையில் உள்ள விசுவாசத்தை தூண்டுவாராக கொண்டு வந்து நிப்பாட்டுறான். ஆலன் ஜோம் பண்றாராம். அந்த 23 கம்ப்ளைண்ட் 1 by 1 சோமானா. அது நேர்ல பார்த்தவன். அந்த 1950s இருந்தே ஒருத்தன் நீங்க சொல்றான் சாட்சி, நான் கண்ணால பார்த்தோம் சார். நாங்க கண்ணு சரியாகுது, நாக்கு கரெக்டா உள்ள போகுது, கை கிளியர் ஆகுது, எந்திரிச்சு அந்த பொண்ணு. இந்த உலகம் பார்க்காததை I never bother about those all medical what's that reports. You should not be led by medical reports. You should not be led by the history, previous history. You must be led by the Spirit of God. You must be led by the Word of God. இந்த உலகம் பார்த்ததோ பார்க்கவில்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் பார்ப்பேன். தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார். அது நடக்கும், அது நடக்கும், அது நடக்கும், அது நடக்கும்.
எனக்கு ஹிஸ்டரியை பற்றி கவலை கிடையாதுயா. நாங்களாம் ஹிஸ்டரியை படிக்கிறவங்க கிடையாது. நாங்கள் ஹிஸ்டரியில் இடம் பெறுகிறவர்கள் கிடையாது. நாங்கள் சரித்திரத்தை படிக்கிறவர்கள் அல்ல, சரித்திரத்தில் இடம் பெறுகிறவர்கள் அல்ல, நாங்கள் சரித்திரத்தை படைக்கிறவர்கள். We are the pioneers.